எல்லா நாளும் கார்த்திகை. ஓ பட்டையை கலப்புது காய்ஸ் வெயில். காய்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமாவோட கடைக்கு போயிட்டு இருக்கோம், மாமா இருக்கிற இடத்துக்கு. ஓகேங்களா? ஸோ சண்டே இன்னைக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ இன்றைக்கி லீவ் எனக்கு. ஸோ அதனால் மாமாவை மீட் பண்ணிவிட்டு அப்படியே லன்ச்சு சாப்பிட்டு மாமாவோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இதுதான் பிளானு. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பிளேஸ்னால் காக்கி புக்கிட்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரில். காயம் நீ காணல் நீயே மறைந்தாயே. சரியான வெயில். சிங்கப்பூரில் மழையே வரமானுக்குது. ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் சரியான வெயில் அடிக்குது. ஏன்னு தெரில, என்ன சுச்சுவேஷன் தெரில. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு நீங்களே பார்ப்பீங்க. தெரியுதுங்களா? டைக்கோ மாதிரி இருக்கமாப்ல சொல்கிறது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா கம்மிங் வந்து நேஷ்னல் டே வருது சீக்கிரமாக. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷோ பண்ணுறேன் ஃப்ரீயாக இருந்தேன்னா. ஓகேங்களா? மாலுங்க இருக்கிறது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வருவேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தரை பார்ப்பேன். இப்போது நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ வந்து அவங்கள பார்த்து சும்மா இப்படி பார்ப்பேன். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே நார்மலாக இருக்கும். மறுபடியும் செகண்ட் டைம் பார்த்தோன்னா சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு வச்சு பார்த்துக்கலாம் அவங்க நம்ம இந்தியாவை தான் சேர்ந்தவங்க அப்படின்றது. ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நம்ம ஆளுங்கிட்ட பிடிச்சது என்னன்னு தெரியுங்களா? எங்கே பார்த்தாலையும் வந்து நம்மளை பார்த்தாலே நம்ம வந்து இந்தியான்னு தெரியும். ஸோ என்னெல்லாம் பார்த்தா என்ன எங்கிட்ட கேட்டிருக்கிறத நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாப்பிட்டீங்களா, டீ ஏதாச்சும் குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஆளுங்களோட குணமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்றது தான். டவுட் என்னதுங்க? நீங்கள் பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. நான் மில்லனியலியா? ஆட அடிக்குது. பூமர் மாதிரி அடிக்குது. மில்லனியலியா நானு? என்ன வீசுது? பூமர் வீசுது. முதல்ல இங்கே சரிங்களா? அதுதான் நம்ம ஆளுங்கிட்ட பிடிச்ச விஷயமே சொல்ல போனால். யாராக இருந்தாலும் சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது நம்மளோட வழக்கம்னு நினைக்கிறேன். நம்மளோட தமிழரோட பண்பாடுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள் சரியான வெயிலுங்க. பாருங்கள் பிளேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சிங்கப்பூரில் வந்து இது ரோடு. நீங்கள் இந்த வழியாக இதுக்கு தனியாக நம்ம நடக்கிறதுக்குன்னு தனியாக வழி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வழியில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நடந்து போகலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸோடு இருக்கும், உங்களுக்கு நிழலும் இருக்கும். ரோட்டில் தான் வெயில் அடிக்கணும் தவிர இந்த நீங்கள் நடக்கிற பாதையில் பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட நிழல் வந்து அவ்வளோ வெயில் தெரியாது உங்களுக்கு. பாருங்க தெரியுறேன்னா அந்த மிரரில் எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள், கிளியராக இருக்கட்டு. அதே போல் நீங்கள் நடக்கிறன்னு தெரிஞ்சாலே இங்கே வண்டியெல்லாம் நின்றுடும். ஓகே, வண்டியெல்லாம் அதாவது நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறீங்கன்னாலே மினிஸ்ட்ரோ இல்லை பிரசிடெண்ட்டோ யார் வந்தாலும் சரி அவங்க வண்டி கொஞ்சம் நேரம் நின்று தான், நீங்கள் கிராஸ் பண்ணுற வரைக்கும் நின்று தான் போய் ஆகணும். ஸோ அது ரூல்ஸு. இங்கே சிக்னல் போட்டால் கம்பல்சரி நீங்கள் வந்து சிக்னலில் நின்று தான் போகணும். நீங்கள் சிக்னலை மதிக்காமல் போனீங்கன்னா உடனே ஃபைன் உங்களுக்கு. ஓகேங்களா? அது போக இங்கே வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணலனால உடனே உங்களுக்கு ஆக்ஷன் தான், அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் சிங்கப்பூருக்கு. ஓகேங்களா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த இது தான் கைஸ். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
வண்டியோட ஹார்னே அடிக்க மாட்டாங்க, அவ்வளோ ஹார்னை சத்தமே அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஹார்னே யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கூட ஹார்ன் சத்தமே அடிக்காமல் போவாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா மட்டும்தான், அதுவும் ஆம்புலன்ஸ்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா சேனல்னு சொல்லுவாங்க. இங்கே எதுக்குன்னா மழை தண்ணியெல்லாம் நிற்கவே கூடாது, சர்ருன்னு போயிடணும் அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கையாகவே கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இது மாமா ஒர்க் பண்ணுற பிளேஸ். ஓகேங்களா? ஹாய் கேஸ், ஒரு வழியாக வந்துட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா மாமாவை மீட் பண்ணி சாப்பிட்டு அப்படியே நான் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். மேலே ரூமு மேலே தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தெரியுதுங்களா?